இந்த கடைசி அறிவு வந்து கொலை மிரட்டல் விடுறான். அதுவும் என்னது, ரவிக்குமார் அவர்களின் ஃபேமிலியை கூண்டோட கொலை செய்யணுமா, ஃபேமிலியோட அவங்கள எரிக்கணுமா, ஏதோ ஒரு இன்னொரு பொறுக்கி நாதாரியோட இதுங்க ரெண்டு இன்னும் 3 பேர் நினைக்கிறேன். வேறு ஃபஸ்ட்டு ஒரு பொறுக்கி பேசிச்சு, இன்னொரு பொறுக்கி பேசிச்சு, இந்த பொறுக்கியோட, இந்த கடைசி அறிவு என்னும் பொறுக்கியோட இதுங்கெல்லாம் வந்து கொலைக்கான பிளானு, கொலை செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. அதை ஓப்பனாக வந்து யூடியூப்பில் வேறு போடுது இந்த பண்ணாடை. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? இதுக்கு முதல்ல இப்போது இந்த கடைசி அறிவை அரெஸ்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, போலீஸு செல்வியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. செல்வி தானே இதற்கான தலைவி, மக்களை தூண்டி விடுறது செல்வி தானே. ஸ்கூல் கொலை பண்ணிடுச்சு, ஸ்கூல் இது பண்ணிடுச்சு, ரேப் பண்ணிடுச்சு, கொலை பண்ணிடுச்சு, நரபலி கொடுத்துச்சுன்னு இஷ்டத்துக்கு வந்து புரளி கிளப்பி மக்களை தூண்டி விட்டு, ஏற்கனவே இந்த பொம்பளை வந்து மக்களை தூண்டி விட்டு அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சார். 650 பேர் சும்மாவாக வந்தாங்க. 650 பேரை அனுப்பிச்சி விட்டுட்டு ஸ்கூல் தான் அந்த கலவரத்தையும் செஞ்சுதுன்னு வேறு பொய் மேலே போய் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸ்கூல் அப்படியே கலவரம் செய்கிறதுனாலும் 650 பேரை யார் ரெடி பண்ணோம்? இந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசி ஊரெல்லாம் இது பண்ணி உசுப்பேத்தி அத்தனை பேரையும் ஐ திங்க் இப்போ ஸ்கூல் வந்து சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். செல்வி மேலே ஒரு புகார் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து இந்த செல்வி பண்ணுற வேலையால் தான் இத்தனை பேர் வந்து பொருளை கிளப்பிட்டுருக்காங்க. இவனுங்க பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. ஒரு குடும்பத்தையே அழிக்கணுமா, எரிச்சு போடணுமா, எரிக்கணுமா, அவங்களெல்லாம் உயிரோட கொலை பண்ணணுமா, இப்படி பிளான் போடுதுங்க. அதை வந்து யூடியூப்லேயே இதுங்க வந்து ஆடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க இந்த நாதாரிங்க. செல்வி அவர்களே, இவனுங்க போடுற கொலை பிளானு, எனக்கு தெரிஞ்சு நீங்களே கொலை பிளான் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் வீட்டுக்கு 4 பேர் வந்தாங்களாம், அந்த 4 பேர் எதுக்கு வந்தாங்க, அவங்களே என்னமோ கொலைகாரர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள். ஆனால் இப்போ உங்கள் ஆளுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொலைக்கான பிளான் போட்டுட்ருக்காங்க. கொலை செய்யணும், ஏற்கனவே ஸ்கூல் அழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ரவிக்குமார் அவர்கள் ஃபேமிலி எல்லாரையும் கொலை பண்ணணுமா அவங்களுக்கு? 10 வருஷம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் கலவரம் செஞ்சதுக்கு 10 வருஷம் மேலே வரும் தண்டனை. இப்போ வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்கள் பேர்லேயும் உங்களை சுற்றி இருக்கிற யூடியூபர்ஸ் பேர்லேயும் கடைசி அறிவு கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சரியா? அந்த மடையனே வந்து ஒரு கமெண்ட்டில் போட்டிருக்கான், இதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வேறு வேணுமா, பணம் வேறு வேணுமா? நீ ஸ்ரீமதியை சாகடிச்சுக்கிட்டு ஸ்ரீமதி பேரில் உங்களுக்கு பணம் வேறு, ட்ரஸ்ட்டு வேணுமா? ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே வடிவேலு கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் எனக்கு வேறு சில கழிச்சடைங்க வந்து மிரட்டல் விட்டுட்டுருக்கு. என்ன மாதிரி குரூப்பு செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, கொலைகார குரூப்பாக இருக்குது. அதாவது அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற சில குரூப்பு தான் கொலைகாரர்கள். ரவிக்குமார் ஃபேமிலி கிடையாது. ரவிக்குமார் அவர்கள் அவங்கெல்லாம் சாதுவாக இருக்காங்க. ஒரு ஸ்கூல் ரன் பண்ணோமா, அந்த டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்தினோமா, இப்படி தான் இருக்காங்க. ஸ்கூல் மேலே தேவையில்லாத அவதூறு பரப்பிக்கிட்டு அவங்களை கொலை செய்யணும்னு தூண்டி விடுறதுங்களெல்லாம் என்ன செய்யலாம்? செல்வி பேரில் ஒரு புகார் கொடுத்துடலாமா? சிஎம் செல்லுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ செல்வி அவர்களையும் செல்வி தரப்புக்கு செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற யூடியூபர்ஸையும் இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய டைமு. ஐ திங்க் ஸ்கூல் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் ஆன் தெம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல் அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை நடத்துகிறீங்க, டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கணும். அப்படின்னா இந்த செல்வி அவர்கள் பேர்லேயும் இந்த செல்வியோட சுற்றி இந்த வைலண்ட்டான யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க பேர்லேயும் புகார் கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம். ஸோ ஸ்கூல் டீம் அவர்களே, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு தப்பும் பண்ணாமலே உங்கள் ஸ்கூலை நாசம் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த கைஷடைங்க வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கெலாம் பிளான் போட்டுட்ருக்குங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி முதல்ல செல்வியை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொலை பிளான் போடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இவர்களோட தலைவி இருக்காங்க பாருங்கள், செல்வி. அவங்க வந்து டான் தான் அவங்க ஆக்சுவலி. ஓகே, அவங்கள தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கான வேலையை ஸ்கூல் செய்யும் நம்புகிறேன். தேங்க்யூ.